ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டு டின்னராக திக்ஷந்த் எக் நூடுல்ஸ் தான் கேட்டான். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். ஒரு பெரிய வெங்காயம் 1.5 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, முட்டைக்கோஸு, கேரட்டு, பீன்ஸ் இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ கடாய் வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா வதக்கி விட்டுருலாம். இது ரொம்ப வதங்கணும் இல்லை, லேசாக வதங்கினாலே போதும். அவ்வளோதான். அப்புறம் இப்போ நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துடலாம். நம்ம வெறும் பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ்லாம் கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நூடுல்ஸ்னால் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துருங்க. நூடுல்ஸ் வந்து ஹெல்தி கிடையாது தான், பட் அவங்க ஆசைப்பட்றாங்க அப்படின்னா மாதத்துக்கு நான் 2 தடவை தான் செஞ்சு தருவேன். அவ்வளோதான். இப்போ இந்த காய் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம போட்டது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதிலே உப்பு இருக்கும், அந்த மசாலா அதுலேயே. ஆனால் நம்ம அந்த காயெலாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால் அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் அந்த நூடுல்ஸ் பாக்கெட்டில் இருக்க அந்த மசாலா. அவ்வளோதான். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்நாக் பேக்குங்கிற நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி 2 எடுத்திருக்கேன். இந்த 2க்கும் தேவையான அளவு தண்ணி. இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெலாம் நல்லா கொதி விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நூடுல்ஸை போட்டுக்கலாம். அவ்வளோதான். நூடுல்ஸ் இந்த தண்ணி, இந்த காய் இதோட சேர்ந்து நல்லா வெந்து வரணும். இப்போ நூடுல்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை போட்டுற வேண்டியதான். ஒரு முட்டையை தனியாக இந்த மாதிரிக்கு பெப்பர் மட்டும் போட்டு பொரித்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துற வேண்டியதான். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிவிட்டு நூடுல்ஸை கீழே இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.